நம் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிற கர்த்தரை குறித்து இந்த நாளில் நாம் பேசியிருக்கிறோம். தாவீது பெலிஸ்தர்களுக்கு கைகளில் தனியாக அகப்பட்டுக்கிட்டான். அவன் அகப்பட்ட பொழுது மாட்டிக்கிட்டான். அப்பொழுது அவன் பாடிய சங்கீதம் 56வது சங்கீதம். அதில் ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட நான் பேசுகிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? தாவீது சொல்லுகிற காரியம். அவன் எந்த நிலையில் இருக்கிறாங்கிறது 56வது சங்கீதத்தில் அந்த பிராக்கெட்டுக்குள்ள தலைப்பில் போட்டிருக்கு. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலாம் ரிக்கோம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தளவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் எனும் சங்கீதம். ஹல்லேலூயா. அன்னைக்கு தாவீது மாட்டிட்டான், சிக்கிட்டான், தவிக்கிற பொழுதும் அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருந்தது. நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? நமக்கு சிரமங்கள் இல்லாமல் இல்லை, நெருக்கங்கள் இல்லாமல் இல்லை, பாடுகள் இல்லாமல் இல்லை. அவற்றுக்கு மத்தியிலும் கர்த்தர் எப்படி என்னையெல்லாம் பராமரித்து வந்திருக்கிறார், காப்பாற்றி வந்திருக்கிறார், தப்பி வைத்து வந்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு கணம் திரும்பி பார்க்கிறோம். கடந்து வந்த பாதையிலெல்லாம் எவ்வளோ அருமையாக நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 56:8வது வசனத்தில், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக முறை நம்ம பேசியிருக்கோம், கேட்டிருக்கிறோம். தைரியமாக இருங்க, கர்த்தருக்குள்ளாய் பலப்படுங்க. கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. 1வது சங்கீதத்தில் 1வது வசனத்தில் 56வது சங்கீதம் 1வது வசனத்தில் இப்படித்தான் சொல்லுகிறது, தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். இந்த கலக்கத்தில் அவன் பாடுறான். அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருந்தது. அதில் 9வது வசனம், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் என்னை எதிர்த்து நிற்பவன் யார்? பவுல் சொல்லுகிறது போல, ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எதிரிகள் உண்டு, அதைத்தான் வருகிற வசனங்களை நம்ம பேச போகிறோம், காரியங்களை சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், கருவிலை நம்மளை தெரிந்து கொண்டவர் ஒருபோதும் கைவிடுத தேவனல்ல. நம்ம கஷ்டம் பார்த்து அவர் தூரத்திலிருந்து படுன்னு சொல்லி ஆமாம் அப்படியே போகிறவர் அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இன்றைக்கி மனுஷங்கிறது இந்த நாட்டில் நம்ம குறிப்பிடுறது நம்மை எதிர்கொண்டு இருக்கிற ஒரு சில காரியங்கள். அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அது வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் தாவீது சொல்ல மனுஷன் எனக்கு செய்வான், இந்த துரோகிகள் என்ன செய்வாங்க, இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரங்க என்ன செய்வாங்க, இப்படிப்பட்ட கையில் நான் மாட்டிகிட்ருக்கேன்னு எப்படி செய்வாங்க. ஒரு சில சமயத்தில் நம்முடைய எஜமானர்கள் நமக்கு எதிராக இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம யாருக்கும் அடிமை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அழுகிறாங்க. பிரச்சனைகளுக்கு மத்தியில் எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அதை கண்டுக்காமல் இல்லை. அவனுக்கென்று அவர்களை தப்பி வைத்து அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர்களை விலக்கி பாலும் தேனும் ஓடுகிற அந்த விசாலமான தேசத்தில், விளைச்சல் நிறைந்த தேசத்தில், பசுமையான தேசத்தில், கானான் தேசத்தில் கொண்டு வரணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உத்தரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா.
மோசேக்கிட்ட தான் பேசுகிறார். அந்த முட்செடி எரியிறதை பார்க்குறான். இப்போ என்னன்னு பார்க்குற பொழுது இது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் இடம். பாதரட்சிகளை கழட்டி போடுங்கன்னு பற்றி எகிப்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து பேசுகிறார். அந்த இடத்த விட்டு தான் ஒடியாந்தான். 40 வருஷம் அரண்மனையில் வளர்ந்தான். அல்லேலூயா. அங்கிருந்து அவன் எந்த நிலைமையில் இருந்தான், எப்படி உருவாக்கப்பட்டான் என்பதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அவனை உருவாக்கி அவனை மோசையை கொண்டு அந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தணும், அவர்களை அழைத்து வரணும் என்பதற்காக அந்த இடத்துல உருவாக்கி நீ போங்கிறத குறித்து இப்போ எவ்வளவு கரிசனை உள்ள கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து அவர் மனம் மகிழ்கிறவர் அல்ல. அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அப்படி வேதனையில் அறிந்த கர்த்தர். நான் படுற வேதனையை அவர் அறியாமல் இல்லை, நான் படுற கஷ்டத்தை அவர் அறியாமல் இல்லை. அது உங்களுக்கும் தான். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய சிரமங்களை, உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மேன். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:33-35 படிக்கும்போது, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். லாசரு சுகமில்லை, வியாதியாக இருக்கிறான். கேள்விப்பட்டும் அவர்களுக்கு ஆள் அனுப்பி சொல்லியும் அவர் 2 நாள் தாமே தான் வருகிறார். அது வரைக்கும் வீட்டிலேயே இருந்து அழுதுட்டுருக்கிறா. அடக்கம் பண்ணியாச்சு. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று தெரிந்தவுடன் அவரை நேசித்த அந்த குடும்பம், அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் மார்த்தாலும் மரியாளும், அந்த மரியாள் ஓடி வந்து அவருடைய காலை பிடிக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் சொல்லிட்டு அழுகிறா. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது, இந்த ஒருவன் நிமித்தம் யூதர்களும் அழுகிறாங்க, இந்த மகளும் அழுகிறா, மரியாள் கூட பிறந்த சகோதரி, எல்லாம் பார்க்கிற பொழுது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் அழுகிறத பார்த்து அவர் கலங்குகிறவராயிருக்கிறார். ஆவியிலே கலங்குகிறவராயிருக்கிறார். எது நிமித்தம், எந்த இழப்பின் நிமித்தம், எந்த காரியத்தின் நிமித்தம் நிச்சயமாக அவர் அறிவார். அவர் கேட்குறார், அவனை எங்கே வச்சுருக்கீங்க? ஆண்டவரே வந்து பாரும் என்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இடத்துல அந்த யோவான் சுவிசேஷத்தில் அந்த 11:35 வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். நான் கண்ணீர் விட்டேன், நான் அழுதேன், தொக்க வராமல் அழுதுருக்கிறேன். நிறைய பேர் சொல்ல முடியும். என் கண்ணீரை தலையணையெல்லாம் நனைஞ்சு போச்சு, படுக்கையெல்லாம் நனைஞ்சு போச்சு. கர்த்தர் அறிவார். ஏன்னா அவர் கண்ணீர் விட்டார். இந்த கண்ணீர் இப்போ நேராக கல்லறி எங்கே வச்சுருக்கீங்கன்னு போய் தேடி போய் கல்லை புரட்ட சொல்லி, லாசருவே எழும்பி வா என்று சத்தமிட்டு சொல்லுகிறார். இன்னைக்கு காலமாயிருச்சு, தாமதமாயிருச்சு. நான் இவ்வளோ தூரம் கண்ணீர் விட்டு கதறினேன், ஆண்டவரே நீ சத்தத்தை கேட்கலையே, என் ஜெபத்தை கேட்கலையே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தாமதமானால் அவர் வந்தது செய்ய வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் எதற்காக கண்ணீர் விட்டீர்களோ அதனுடைய காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அதே நேரத்துக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, கிறிஸ்துவுக்காய் வாழ்கிறதுனால, கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் உண்மையாக இருக்கணும், அவரை தரித்து கொண்டு இருக்கணும், அவருடைய செயல்கள், அவருடைய குணாதிசயங்கள் உடையவனாக இருக்கணும் என்று வைராக்கியத்தோடு வாழ்கிறவர்களுக்கு, அவருடைய சீஷனாகவே இருக்கணும்னு விரும்புகிறவர்களுக்கு, அவர்களைப் போல நானும் வாழணுங்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் நாமத்தின் நிமித்தம்
எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். லூக்கா 21:17. என் நாமத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, என்னை பிடிச்சிருக்கீங்க, என்னை ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டாடுகிறீர்கள். அதே நேரத்தில் உலகம் உங்களை பகைக்கும். ஆமென். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் இல்லை, அதனால் உலகம் இவர்களை பகைக்கிறது. தைரியமாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 24:9 அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இந்த காலத்தில் கேள்விப்படுகிறோம், அங்கே அடித்தாங்க, இங்கே அடித்தாங்க, சர்ச்சை உடைச்சாங்க, பல காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் நடக்கும் என்று முன்னறிவித்தவர். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் இன்றைக்கி இயேசுவுக்காக வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் பலரையும் அவருடைய சமூகத்தில் அழைத்து வரும்படியாக, அவரோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கையை, உன்னதமான வாழ்க்கையை மேற்கொள்ளும்படியாக நாம் சொல்லி வருகிறோம். ஆமேன். அது மேன்மையானது, அது உன்னதமானது. அதற்குள்ளாய் நடத்த ஆமேன் வழி நடத்துகிறார். மத்தேயு 10:22 பார்க்குறோம், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதே வசனம் மார்க்கு 13:13 எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். என் நாமத்தின் நிமித்தம் கண்ணீருக்கு பதில் தருகிறார், கவலைகளை நீக்குகிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆனாலும் மனிதர்களுடைய பகையெல்லாம் வருகிற பொழுது, எதிர்ப்புகள்லாம் வருகிற பொழுது, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டதுனால, அவர் பெயர் சொல்கிறதுனால வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு பலன் தருகிறவர். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எதனால்? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்த நிலைத்திருக்கணுங்கிற காத்தன்ற நாள். ஆமென். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. எத்தனையோ ஊழியர்கள் இந்த நாளில் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவருடைய குடும்பங்களை பார்க்குறோம். எத்தனையோ சர்ச்சைகள் உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். அவர்களெல்லாம் மன்னிக்கணும், அவர்களெல்லாம் மனம் திரும்புதலுக்கு நடத்தணும். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் ஆண்டவர். பவுலை தெரிந்து கொள்கிறார். துன்பப்படுத்தினவன் தான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவர். ஆனால் அவனை முள்ளில் உதைக்கிறது கடினமாம். ஆமென். அவன் தமஸ்குக்கு போகிற வழியில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். பெரிய வெளிச்சம், கீழே விழுகிறான், கண்ணு தெரியல, பேச முடியல, உட்கார்ந்துட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது கஷ்டம், கடினம். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. இயேசு கிறிஸ்து துன்பப்படுத்துகிறேன் என்னையும் உங்களையும். கிறிஸ்துவின் நாமத்தினால, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் யாரெல்லாம் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொல்லுகிற காரியம், என்னை துன்பப்படுத்துகிறாங்க, என்னை தொடுகிறார்கள், என்னை துன்பப்படுத்துகிறார்கள். உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். தைரியமாக இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னதமானவருடைய பிள்ளைகள் நாம். மகனே மகளே என்று அழைத்து நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் அனனியாட்டு சொல்கிறார், வருவோம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவராகிய அந்த ஆவியானவர் அவனோடு கூட, அனனியாவோடு கூட பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இழந்துட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், இயேசு கிறிஸ்துவாக்காக வாழ்கிறது நிமித்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்தில் சொல்லணுங்கிறதுக்காக, என் நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான். ஆமென். மத்தேயு 19:29.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவன் கொடுத்தவர், என்னை மீட்டு கொண்டவர், என்னை ரட்சித்தவர், என்னை தெரிந்து கொண்டவர். ஆமென். ஒருவரை அழைத்தவர் சுத்தனையாக அடைவீர்கள். நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய கிருபையை தருகிறார். ஆமென். அது மாத்திரமில்லை, புதிய வானம், புதிய பூமி, கர்த்தருடைய மகிமை எல்லாம் இருக்கு. அவர் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட பளிங்கு வீதியில் நடக்க வைக்கிறவர். அவருடைய கண்ணீர் யாவரையும் தேவன் துடிப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. வெளிப்படுத்துதல் 21 அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களுக்குள்ளாய் நம்மை நடத்த வல்லவர். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இதெல்லாம் நமக்குள்ள வசனம். உடைய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் சொல்றாரு, கண்ணீரை துடைக்கிறவர். ஆமென். அதுக்கு கணக்கு வைத்திருக்கிறவர். அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம், அவருடைய கருத்தில் இருக்கிறோம், பத்திரமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.